ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் 12th ஸ்டாண்டர்ட் பொது தமிழில் இயல் 6ல் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸும் புக் பேக்ஸும் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க பார்க்கலாம். இலக்கண தேர்ச்சிக்குள் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். கூற்று காரணம் 2. கேள்வி 2. கூற்று காப்பியம் என்னும் சொல் காப்பு + இயம் என பிரிந்து மறைவை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. கூற்று 2. ஐம்பெரும் காப்பியங்களுள் 1 நீலகேசி. ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட் 3வது கேள்வி, சரியானவற்றை பொருத்தி தேர்க. ஃபஸ்ட்டு காதை. ஆன்சர் ஆதா ஆன்சர். காதை, சிலப்பதிகாரம், சருக்கம், சூளாமணி. அடுத்தது இளம்பகம். ஆன்சர் சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் படலம். ஆன்சர் கந்தபுராணம். இதுதான் ஆன்சர். படலம் கம்பபுராணம். நெக்ஸ்ட் தவறான இணையை தேர்க. பாவகை இலக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான இணை அப்படின்னா ஆதான் தவறான இணை. விருத்தப்பா நாலடியார் இலக்கியம் இது தவறான இணை. இதுதான் ஆன்சர். இது சரியான இணை. ஆசிரியப்பா அகநானூறு. கலிவெண்பாலை இயற்றியது தூது. குறள் வெண்பா அப்படி இயற்றப்பட்டது திருக்குறள். இது 3மே சரியானது. நாலடியார் தான், விருத்தப்பா நாலடியார் தவறானது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு காப்பியம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? காப்பியம் 2 வகைப்படும். அவை பெருங்காப்பியம், சிறும் காப்பியம். வீவர்ஸ், நெக்ஸ்ட் பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்ப்பரிக்கும் கடல். ஆன்சர் புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. ஆன்சர் ஈதான். புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. கொஸ்டின் பாருங்க, மறுபடியும் பார்க்கலாம். ஆர்ப்பரிக்கும் கடல், அதன் அடித்தளம் மௌனம், மகா மௌனம். அடிகள் புலப்படுத்துவது. இந்த அடிகள் என்ன புலப்படுத்துவதுன்னா புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. செகண்ட் கொஸ்டின், 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் டேஸ் தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். ஆன்சர் ஈதா. 1 சரி, 2 சரி. 1 சரி, 2 சரி. நெக்ஸ்ட் பொறுத்துக. ஆமந்திரிகை, அரசு உவா, களஞ்சு, கலை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பட்டத்து யானை, மூங்கில், இடக்கை வாத்தியம், எடையளவு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆதா. த ஆன்சர் ஆதா ஆன்சர். ஆமாந்திரிகை. ஆன்சர் இடக்கை வாத்தியம். நெக்ஸ்ட் அரசு உவா. ஆன்சர் பட்டத்து யானை. நெக்ஸ்ட் களஞ்சு. ஆன்சர் எடை அளவு. அடுத்தது கலை. ஆன்சர் மூங்கில். நெக்ஸ்ட் வேறுபட்டதை குறிப்பிடுக. இதில் வேறுபட்டது என்ன? காட்சி மறைவு. அண்மை காட்சி துணிப்பு, சேய்மை காட்சி துணிப்பு, நடுக்காட்சி துணிப்புன்னு இது 3ம் சேமாக இருக்குது. காட்சி மறைவு தான் வேறுபட்டதாக இருக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு. ஆடலும் பாடலும் இம்முல முடிஞ்சிருக்கு, அதனால் இது மட்டும்தான் எண்ணுமை. தொல்நெறி இது பண்பு தொகை. மற்ற அனைத்தும் நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இது எல்லாமே தொழிற்பெயர்கள். நெக்ஸ்ட் உறுப்பிலக்கணம். தொழுதனர், தொழு கூட்டல் இத் கூட்டல் அன் கூட்டல் அர். நெக்ஸ்ட் நகை நகு கூட்டல் ஐந்து தான் பிரிக்கப்படுது. மருட்கை எப்படி உறுப்பிலத்தில் பிரிக்கப்படுதுன்னா மருள் கூட்டல் கை. வெகுளி வெகுள் கூட்டல் ஈன்னு பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட் புணர்ச்சி விதி. தலைக்கோள் தலை கூட்டல் கோல். நெக்ஸ்ட் கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலத்தில் நெரேட்டர் என்பதன் பொருள். ஆன்சர் கதை சொல்லி. செகண்ட் கொஸ்டின், நகுலன் அவர்களின் இயற்பெயர். ஆன்சர் டி.கே. துரைசாமி.
தேர்ட் கொஸ்டின் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆன்சர் நகுலன். ஃபோர்த் கொஸ்டின் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் ஒன்று. ஆன்சர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். ஃபிஃப்த்து சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தரும் காதை. ஆன்சர் வரந்தரு காதை. ஃபிஃப்த் கொஸ்டின் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தரும் காதை எதுன்னா வரந்தரு காதை. ஆன்சர் வரந்தரு காதை. நெக்ஸ்ட் சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் என்றவர். ஆன்சர் பேராசிரியர். மருட்கை என்பதன் பொருள். ஆன்சர் வியப்பு. நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி இனிவரல் என்பதன் பொருள். ஆன்சர் சிறுமை. தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை கண்டவர். ஆன்சர் இளம்பூரணர். 10th சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. ஆன்சர் காதை. 11வது கேள்வி கம்பராமாயணத்தின் உட்பிரிவு. ஆன்சர் படலம்னு சொல்லப்படுது. 12வது கேள்வி பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல். ஆன்சர் தண்டி அலங்காரம். 13வது கேள்வி பிறனின் விளையோர் கிளையோடு கெடுப என்ற பாவிகள் பொருந்தும் நூல் என்ற பாவிகள் பொருந்தும் நூல் எதுன்னா பாவிகம் பொருந்தும் நூல் வந்து ஆன்சர் கம்பராமாயணம். 13வது கேள்வி பிறனில் விளைவோர் கிளையொடும் கெடுப என்ற பாவிகம் பொருந்தும் நூல். ஆன்சர் கம்பராமாயணம். 14 ராவண காவியம் பாடியவர் யார். ஆன்சர் புலவர் குழந்தை. 15 மாங்கனி காவியம் பாடியவர். ஆன்சர் கண்ணதாசன். 16 திரைப்படம் என்னும் விந்தையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார். ஆன்சர் லூமியர் சகோதரர்கள். 17 நாடகத்தின் குழந்தை என்று அழைக்கப்படுவது எது. ஆன்சர் திரைப்படம். 18 ஒற்றை கோணக்கலை என்று அழைக்கப்படுவது எது. ஆன்சர் நாடகம். சார்லி சாப்ளின் பிறந்த இடம் எது. லண்டன். நகுலன் பிறந்த ஊர் எது. கும்பகோணம். 81 தம் பாடப்பகுதியான அரங்கேற்று காதை இடம்பெற்றுள்ள காண்டம் எது. இந்த காண்டம் வந்து புகார் காண்டம். 22 தலைக்கோல் என்பதன் பொருள் யாது. நாடக கணிக்கையர் பெரும் பட்டம் தான் தலைக்கோல் அப்படிங்கிறது. தலைக்கோல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நாடக கணிக்கையர் பெரும் பட்டம். 21 நரம்புகளை கொண்ட யாழ் எது. ஆன்சர் பேரியாழ். 24 17 நரம்புகளை கொண்ட யாழ் எது. மகர யாழ். 16 நரம்புகளை கொண்ட யாழ் எது. சகோடா யாழ். 26 7 நரம்புகளை கொண்ட யாழ் எது. செங்கோட்டி யாழ். 27 எண்வகை மெய்ப்பாடுகளை பற்றி கூறும் நூல் எது. ஆன்சர் தொல்காப்பியம். 28 நடிகர் திலகம் என்னும் துணைப்பாட பகுதியின் ஆசிரியர் யார். ஆன்சர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. 29 ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார். ஆன்சர் மயிலைநாதர். 30வது கேள்வி பஞ்சகாவியம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஆன்சர் தமிழ் விடுதூது. 31 சிறு காப்பியங்கள் 5ஐயும் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் பெயரில் முதலில் தொகுத்து கூறியவர் யார். ஆன்சர் சீவை தாமோதரனார். திருக்குறளை புக் பேக் பார்க்கலாம். அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினால். ஆன்சர் தீயினத்தால். 5வது கேள்வி திண்ணியர் என்பதன் பொருள். ஆன்சர் மன உறுதியுடையவர். 6 ஆராய்ந்து சொல்கிறவர். ஆன்சர் தூதுவர். நெக்ஸ்ட் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பாம்போடு உடன் உறைந்தற்று செத்தார் வறுமை தருவது இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். ஆன்சர் வந்து ஈதான். பாம்போடு உடன் உரைத்தற்று அது வந்து உடம்பாடு இல்லாதவர். செகண்ட் செத்தார். ஆன்சர் கல் உண்பவர். தேர்ட் வறுமை தருவது. ஆன்சர் சீரழிக்கும் சூது. ஈ வந்து இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுதல். ஆன்சர் தீக்காய்வார். நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர். ஆன்சர் வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர்.
9வது கேள்வி, எளியது அரியது என்பன. ஆன்சர் சொல்வது, சொல்லியபடி செய்வது. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு தருக. ஓரியி சொல்லிசை அளபடை, படுப்பதும் இன்னிசை அளபடை, சொல்லுதல் தொழிற்பெயர், பெருந்தேர் அது வந்து புணர்ச்சி விதி கூறுவது பெருந்தேர் எப்படி பிரிக்கிறதுனா பெருமை கூட்டல் தேர். நெக்ஸ்ட் இயல் 7 இதில் இருக்க முக்கியமான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கண தேர்ச்சிக்குள் பின்வருவனவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்றை தேர்க. ஆன்சர் வயதில் சிறியவள் ஆனாலும் தலைவி. செகண்ட் கொஸ்டின், தொன்மம் பற்றிய கூற்றுகளுள் தவறான ஒன்றை தேர்க. தவறானது எதுனா ஈதான். விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. தேர்டு, சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர். ஆன்சர் புதுமை பித்தன். சாப விமோசனம் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர். ஆன்சர் புதுமை பித்தன். ஃபிஃப்த் கொஸ்டின், பண்பு குறியீடுகளை கதை மார்க்கத்தோடு பொருத்துக. ஆன்சர் ஃபஸ்ட்டு பக்கம் அறம், வலிமை, நீதி, வள்ளல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கர்ணன், மனுநீதி சோழன், பீமன், தருமன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்னென்னா ஆதான். ஃபஸ்ட்டு அறம் அப்படின்னா தருமன், செகண்டு வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். நெக்ஸ்ட் பலவுள் தெரிக நம்மை அளப்போம் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பல துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும். ஆன்சர் சோழன் நலங்கிள்ளியை கோவூர் கிழார் பாடியிருக்காரு. செகண்ட் கொஸ்டின், அதிசய மலரின் புன்னகை உணர்த்துவது. ஆன்சர் நம்பிக்கை. தேர்ட் கொஸ்டின், முச்சந்தி இலக்கியம் என்பது. முச்சந்தி இலக்கியம் என்பது கூற்று 1, 2 இரண்டுமே சரியானது. முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான வடிவம் உடையது, பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது. ஃபோர்த் கொஸ்டின், உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இடத்தொடரில் இத்தொடரின் பெயரெச்சம். ஆன்சர் வளர்ந்த. ஃபிஃப்த் கொஸ்டின், யானை புக்க புலம் போல இவ்வமைப்புக்கு பொருத்தமான தொடர் எது. ஆன்சர் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது. இலக்கண குறிப்பு, காய்நெல் வினைத்தொகை, புக்க பெயரெச்சம், அரியா ஈறுகட்டை எதிர்மறை பெயரெச்சம். நெக்ஸ்ட் கூடுதல் வினாக்கள். முதல் கொஸ்டின், இலக்கியத்தில் மேலாண்மை என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் வே இறையன்பு. செகண்ட் கொஸ்டின், நீரில் வந்த நிமிர்பரி புரவியும் என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் பட்டினப்பாலை. தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசினை பெற்ற வே இறையன்பு எழுதிய நூல். ஆன்சர் வாய்க்கால் மீன்கள். ஃபோர்த் கொஸ்டின், அதிசய மலர் கவிதை இடம்பெறும் கவிதை தொகுப்பு. ஆன்சர் அதன் பிறகு என்றும். ஃபிஃப்த் கொஸ்டின், அதிசய மலர் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் தமிழ் நதி. சிக்ஸ்த்து, தமிழ் நதியின் இயற்பெயர் கலைவாணி. செவன்த்து, தேயிலை தோட்ட பாட்டு பாடியவர் முகமது ராவுத்தர். 8, பிசிராந்தையார் எந்த மன்னனுக்கு அறிவுரை கூறினார். ஆன்சர் அறிவுடை நம்பி. கேள்வி 9, புகழூர் கல்வெட்டை ஆய்வு செய்து சேர அரசர்களின் பெயர் இடம்பெற்றுள்ளதை கண்டுபிடித்தவர். ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். 10, குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி கூறும் நூல் எது. ஆன்சர் பட்டினப்பாலை. 11, யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தியவன் யார். ஆன்சர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். 12, இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கினான் என்ற செய்தியை கூறும் நூல் எது. ஆன்சர் பதிற்றுப்பத்து. 2ஆம் பத்தில் தான் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. 13, கல்லாரே யாயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்று கூறும் நூல் எது. ஆன்சர் நாலடியார். 14, நல்வழியை இயற்றியவர் யார். ஆன்சர் ஔவையார். 15, பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆன்சர் முகமது ராவுத்தர். 16, யானை புக்க புலம் போல என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது. ஆன்சர் புறநானூறு. 17, சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார்.
ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். 18 மாங்குளம் குகை கல்வெட்டுகளுக்குரிய மன்னன் யார்? ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன். 19 பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் காணப்படும் கல்வெட்டு எது? ஆன்சர் புகழூர் கல்வெட்டு. 20 தொன்மம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் பழங்கதை புராணம். 21 தொன்மங்களை கொண்டு ஜெயமோகன் எழுதிய புதினம் எது? ஆன்சர் பத்ம வியூகம். நெக்ஸ்ட் இயல் 8ல் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் முக்கியமான கேள்வி பதில்கள் பார்க்கலாம். இலக்கண தேர்ச்சிக்குள் குறியீடுகளை பொருத்துக. ஃபஸ்ட்டு பெண், புறா, தராசு, சிங்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சமாதானம், வீரம், விளக்கு, நீதி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஈதான். பெண், விளக்கு, புறா, சமாதானம், தராசு, நீதி, சிங்கம், வீரம். அடுத்தது கூற்று காரணம். செகண்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டயம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. காரணம் பொதலேர், ரைம்போ, வெர்லேன், மல்லார்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள். ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. தேர்டு சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள். ஆன்சர் உள்ளுரை உவமை. ஃபோர்த்து கொஸ்டின், திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையின் வரம் எதற்கு குறியீடாகிறது? ஆன்சர் திட்டம். 5 மறைத்துச் சொல்லவும் மிகுத்துச் சொல்லவும் அழுத்திச் சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி எது? ஆன்சர் குறியீடு. நெக்ஸ்ட் பலவுள் தெரிக. சிறுபானாற்று படை காட்டும் பாட்டுடை தலைவையின் இன்றைய நிலப்பகுதி. ஆன்சர் திண்டிவனம். செகண்ட் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பொருந்தாத ஒன்று. ஆன்சர் ஆதாம். தனித்தமிழ் தந்தை மு வரதநாசருங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழ் தென்றல் திருவிக்கா. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். இது மூன்றும் சரியான பொருந்திருக்கு. ஆதா வந்து தவறாக பொருந்திருக்கிறது. தேர்டு கொஸ்டின், சாத்தா சர்க்குணரின் உரையை கேட்ட தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல். ஆன்சர் கிறிஸ்துவமும் தமிழும். ஃபோர்த்து, நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது. ஆன்சர் நமது அடையாளத்தை. ஃபிஃப்த் கொஸ்டின், கடையேழு வள்ளல்களின் வரிசையை சாராத மன்னர்கள். ஆன்சர் நல்லியக்கோடனும் குமணனும். இந்த பாக்ஸில் கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் செய்த செயல். ஃபஸ்ட்டு பேகன், மயிலுக்கு தன்னுடைய ஆடையை தந்தவன். செகண்ட் பாரி, முல்லை கொடிக்கு தன் பெரிய தேரினை ஈர்த்தான். தேர்ட் காரி, குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இளவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் கொடுத்தவன். ஆய், ஒளிமிக்க நீலவண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையினையும் ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன். அதியன், கிடைத்தற்கரிய அமுதத்தை ஒத்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு வழங்கியவன். நல்லி, தன்னிடம் உள்ள பொருள் செல்வத்தை இல்லை என்று கூறாமல் நட்பு கொண்டவர்களின் குறிப்பறிந்து வழங்கியவன். ஓரி, வளம் நிறைந்த சிறிய மலை நாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன். இலக்கண குறிப்பு, கருந்தடம், வெங்குருதி இரண்டுமே பண்புத்தொகை. வெந்து, சினைந்து, போந்து அப்படின்னு ஊழ முடிஞ்சிருக்கிறது எல்லாமே வினையெச்சம். உன்னளிர், முன்னிலை பன்மை வினைமுற்று. ஓர்மின், ஏவல் பன்மை வினைமுற்று. சொற்ற பெயரெச்சம். திருந்திய, ஆழ முடிஞ்சிருக்கு அதனால் பெயரெச்சம். பாதகர், வினையால் அணையும் பெயர். ஊன்ற அடுக்குத்தொடர். வாய்த்த, உவப்ப, கொடுத்த, ஈந்த இதெல்லாம் ஆழ லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு அதனால் அது எல்லாமே பெயரெச்சங்கள். கவா அன், செய்யுளிசை அளபடை. தடக்கை, உரிசொல் சொடர். நீளம், ஆகு பெயர். அடுத்தது அருந்திரல், நெடுவழி, வெள்ளருவி, நெடுவேல், தன்மொழி, நன்னாடு, கடல் தானை,
நன்னாடுவோட தன்னுடைய பண்புகளை சொல்கிறது எல்லாமே பண்பு தொகைகள் தான். அரவக்கடல் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. மலைதல் தொழிற்பெயர். விரிகடல் வினைத்தொகை. கூடுதல் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் பொறித்திருந்த சின்னம். ஆன்சர் யானை. செகண்ட் கொஸ்டின், முகம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுகந்தி சுப்பிரமணியம். மூன்றாவது கேள்வி, ரச்சனிய யாத்திரிகத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. ஆன்சர் 3766. ஃபோர்த்து கொஸ்டின், ரச்சனிய யாத்திரீகம் ஒரு. ஆன்சர் தழுவல் நூல். ஐந்தாவது கேள்வி, ரச்சனிய யாத்திரீகத்தில் உள்ள மொத்த பருவங்கள். ஆன்சர் 5. 6 ரச்சனிய சரித படலம் இடம்பெறும் பருவம். ஆன்சர் குமார பருவம். 7 அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்று கூறும் நூல். ஆன்சர் பழமொழி 400. 8 தமிழுக்கு தலை கொடுத்த வள்ளல் யார்? ஆன்சர் குமணன். 9 குமணன் ஆட்சி செய்த பகுதி. ஆன்சர் முதிரமலை. 10வது கேள்வி, ஔவையாருக்கு கொடுப்பதற்காக அதியமான் எந்த மலையிலிருந்து நெல்லிக்கனியை பறித்து வந்தான்? ஆன்சர் பூரிக்கல் மலை. 11 நல்லியின் நாடு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஊட்டி. 12 ஆவியன் குடி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஆன்சர் பழனி. 13 மலைநாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன். ஆன்சர் ஓரி. 14 மயிலுக்கு போர்வை தந்தவன். ஆன்சர் பேகன். 15 முல்லைக்கு தேர் இந்த வள்ளல். ஆன்சர் பாரி. 16 தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊரின் இன்றைய பெயர் என்ன? ஆன்சர் தர்மபுரி. 17 சிறுபானாற்றுப்படையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நல்லூர் நத்தத்தனார். 18 சிறுபானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் ஓய்மா நாட்டு நல்லியன் கோடன். 19 சிறுபானாற்றுப்படையின் மொத்த பாடல் அடிகள். ஆன்சர் 269 அடிகள். 20 கோடை மலை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சந்தா தத். 21 சந்தா தத் படைப்புகளில் வெளிப்படும் அடிப்படை பண்பு எது? ஆன்சர் மனிதநேயம். 22 மயிலை சீனி வெங்கடசாமி பிறந்த ஊர் எது? ஆன்சர் சென்னை மயிலாப்பூர். 23 மயிலை சீனி வெங்கடசாமியின் தந்தையார் ஆற்றிய பணி யாது? ஆன்சர் சித்த மருத்துவம். 24 தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறிஸ்துவும் தமிழும் என்ற பொருள் குறித்த உரையாற்றியவர் யார்? ஆன்சர் சாத்தா சர்க்குணர். 25 கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் எது? ஆன்சர் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். 26 தமிழக அரசின் முதல் பரிசை பெற்ற வெங்கடசாமியின் நூல் எது? ஆன்சர் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். 27 மயிலையாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் வெளிவந்த இதழ் யாது? ஆன்சர் செந்தமிழ் செல்வி. 28 செந்தமிழ் செல்வி எனும் இதழில் மயிலையார் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு யாது? ஆன்சர் அஞ்சிறை தும்பி. 29 மத்த விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் மகேந்திரவர்மன். 30 மயிலை சீனி வெங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர் என்று கூறியவர் யார்? ஆன்சர் சுவாமி விபுலானந்த அடிகள். 31 மயிலையாருக்கு தமிழ் பேரவை செம்மல் விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். 32 ஜான் பன்யன் ஆங்கிலத்தில் எழுதிய நூல் எது? ஆன்சர் பில்கிரிம் புரோகிரஸ். 33 பில்கிரிம் புரோகிரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவுதலாக படைக்கப்பட்ட நூல் எது? ஆன்சர் ரச்சனிய யாத்ரீகம். 34 ரச்சனிய யாத்ரீகத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் எச்.ஏ. கிருட்டிணனார். 35 ரச்சனிய யாத்ரீகம் எவ்வகை காப்பியம்? ஆன்சர் உருவக காப்பியம். 36 கிறிஸ்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் எச்.ஏ. கிருட்டிணனார். 37 பேகனின் நாடு எது? ஆன்சர் பழனிமலையும் அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளும். 38 பேகனின் ஊர் எது? ஆன்சர் ஆவினங்குடி. 39 பரம்புமலை தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பிரான்மலை. 40 பிரான்மலை எங்குள்ளது? ஆன்சர் சிங்கம்புலரிக்கு அருகில். 41 ஆய் அண்டிரனின் நாடு எது? ஆன்சர் பொதியமலை. 42
மலையமான் நாடு எது? ஆன்சர் திருக்கோவிலூரும் அதை சுற்றிய பகுதிகளும். 43 நல்லியக்கோடனின் நாடு எது? ஆன்சர் ஓய்மா நாடு. 44 ஓய்மா நாடு என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் திண்டிவனம். 45 இரவலர்களுக்கு தன் குதிரையை தந்தவன் யார்? ஆன்சர் காரி. 46 நீலவண்ண கல்லையும் நாகம் தந்த ஆடைகளையும் இறைவனுக்கு கொடுத்தவன் யார்? ஆன்சர் ஆய் அண்டிரன். 47 அவையாருக்கும் நெல்லிக்கனியை தந்தவன் யார்? அவையாருக்கு. ஆன்சர் அதியமான். 48 கூத்தருக்கு தன் நாட்டை வழங்கியவன் யார்? ஆன்சர் ஓரி. 49 புறநானூறு கூறும் மற்றொரு வள்ளல் யார்? ஆன்சர் குமணன். 50 குமணன் கடையேழு வள்ளல்களுள் ஒருவனா? ஆன்சர் இல்லை. 51 குமணனின் தலையை கொய்த்து தருவோருக்கு பரிசில் அறிவித்தவன் யார்? ஆன்சர் இளங்குமணன். 52 குமணன் யாருக்கு தன் தலையை தர முன்வந்தான்? ஆன்சர் பெருத்தலை சாத்தனார். 53 கோடைமலை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சாந்தா தத். 54 கோடைமலை வெளியான இதழ் எது? ஆன்சர் அமுத சுரபி. 55 சங்க இலக்கிய உள்ளுரை ஓமம் என்று இன்று எவ்வாறு வழங்கப்படுகிறது? ஆன்சர் குறியீடு. வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.